கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் முதல் நாளில், அதாவது இந்த தேர்தல் நடைமுறை வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடைய வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சுமார் நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது நாளை மறுதினம் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. இதன் மூலமாக கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய வேட்புமனு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செயலர் கோகுல் விவரம் என்ன? முதலமைச்சர் தொகுதியில கொளத்தூர் தொகுதியில அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. இந்த தமிழகத்துல வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவருடைய மனுக்கள் பரிசீலனை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வேட்பு மனுக்களை பரிசீலனை நடத்தி வரக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியினுடைய அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. அடுத்ததாக துணை முதலமைச்சருடைய தொகுதியான திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில அவருடைய மனு பரிசீலனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வரிசையாக முதலில் முதலமைச்சர் தாக்கல் செய்தார். வேட்புமனு தொடங்கி 30ஆம் தேதி அவருடைய முதல் மனுவாக அவரே தாக்கல் செய்த நிலையில அவருடைய மனு முதலாவதாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவாது கொளத்தூர் தொகுதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மற்ற தலைவர்களுடைய மனுக்கள் தொடர்ச்சியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. யார் முதலில் தாக்கல் செய்தார்களோ அந்த அடிப்படையில் மனுக்களானது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆவணங்களாக குறிப்பாக சொத்து விவரங்கள், வழக்கு விவரங்கள், அதே போல ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் அவர்கள் தேர்தல் செலவு கணக்குகள் எல்லாம் முறையாக ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளார்களா உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சரி செய்து தற்பொழுது வேட்புமனுக்களை பரிசீலனை செய்து வருகிறார்கள். முதல் தகவலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய மனு கொளத்தூர் தொகுதியில தேர்தல் நடத்தும் அலுவலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியர், கொளத்தூர்ல அடுத்ததாக முதலமைச்சர் பரப்புரை திட்டமிடல் என்ன இருக்கு? ஏற்கனவே முதற்கட்ட பரப்புரை கொளத்தூர்ல முதல் நாளே மேற்கொண்டாரு. அடுத்ததாக எப்ப தொகுதிக்கு வர இருக்காரு? நிச்சயமாக வேட்புமனு தாக்கல் செய்த 30ஆம் தேதியே அவர் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது கொளத்தூர் தொகுதியில பொதுமக்கள் தொடர்ந்து திமுகவுடைய தொண்டர்களும் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்தார்கள். வீதி வீதியாக அப்போது ரோட் ஷோவாக சென்று முதலமைச்சர் உதயசூரியன் சின்னத்துக்கு தனக்கும் ஆதரவை திரட்டி வாக்குகளை சேகரித்தார். பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளையும் அப்பொழுது சந்தித்தார். கொளத்தூர் தொகுதியில கடந்த 5 ஆண்டுகள்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் ஒரு புத்தகமாக அப்போதே வெளியிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் பரப்புரை பயணத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் காலையில சீர்காழி தொகுதியில பரப்புரையில முதலமைச்சர் நடைபயிற்சியின் போது மதிமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து அடுத்த கட்டமாக பரப்புரை பயணத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில இறுதியாக பிரச்சாரத்தை நிறைவு செய்யக்கூடிய திட்டத்தை வைத்திருக்கார். அங்கு ஏற்கனவே மாதம் ஒரு முறை சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்குவது, தொகுதிகளை ஆய்வு செய்வது, பல்வேறு பணிகளுடைய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருப்பதால் கொளத்தூர் தொகுதியில ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் பலமுறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்துல கடைசி நாள் பிரச்சார பயணமாக கொளத்தூர் தொகுதியில நிறைவு செய்யக்கூடிய திட்டத்தில் முதலமைச்சர் இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. இப்ப கொளத்தூர்ல யாரெல்லாம் பிரதான கட்சிகள் களம் காண்றாங்க, அவங்களுடைய வேட்புமனுக்களோட நிலவரம் என்ன கோகுல்? நிச்சயமாக கொளத்தூர்ல தொடர்ந்து அதிமுக சார்பாக சந்தான கிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில கொளத்தூர் தொகுதியில VS பாபு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இவர் 2 கட்சியிலுமே தாவேகா வேட்பாளராக இருப்பவர். அதிமுக மற்றும் திமுக இருந்தவர். 2 கட்சியிலையும் மாவட்ட செயலராக ஏற்கனவே இருந்தவர். அந்த கட்சியிலிருந்து விலகி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில கடுமையாக போட்டிருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில அவரை வேட்பாளராக தாவேகா அறிவித்தது. முதலமைச்சரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அந்த பகுதியில வடசென்னை பகுதியில ஒரு முக்கிய நபராக இருந்த இரு கட்சியிலையும் திமுக மற்றும் அதிமுகவில் இருந்த பாபுவை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணன் என்பவரை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் அங்க வேட்பாளரை களம் இருக்கக்கூடிய நிலையில
அங்கு 4 முக்கிய பிரதான கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய மனுக்களும் அடுத்ததாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. தற்பொழுது ஒவ்வொரு விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.